விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்ற 3ஆம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன அலங்கரிக்கப்பட்ட பதக்கம் உள்ளிட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. விஜய கரிசல் குளத்தில் 16 குழிகள் தோண்டப்பட்டு 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வரும் சூழலில் இதுவரை 2700க்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் புதிதாக தோண்டப்பட்ட குழியில் நீல நிற கண்ணாடி மணி, சுடுமண்ணால் ஆன அலங்கரிக்கப்பட்ட பதக்கம் உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டன. இதுகுறித்து பேசிய அகழாய்வு இயக்குனர் பாஸ்கர், முன்னோர்கள் அணிகலன்களுக்கும் கலைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருப்பது இதன் மூலமாக புலப்படுவதாக தெரிவித்தார். அகில பாரதிய கிராஹக் பஞ்சாயத்தின் சீரிய முயற்சியால் வருகிற 13, 14, 15 ஆகிய தேதிகளில் திருவண்ணாமலைக்கு முன்பதிவில்லா சிறப்பு MEMU ரயில் இயக்கப்பட உள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் கார்த்திகை தீப திருவிழா வருகிற 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்வான பரணி தீபம் வருகிற 13ஆம் தேதி காலை 4 மணிக்கு அண்ணாமலையார் கோயில் கருவறையிலும், மகாதீபம் அன்று மாலை கோயில் பின்புறம் உள்ள 2668 அடி உயர மலையின் மீதும் ஏற்றப்பட உள்ளது. இதனையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து பக்தர்கள் கோயிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தருவார்கள். அவர்களின் வசதிக்காக சிறப்பு ரயில்கள் இயக்க ABGP அமைப்பு பல முயற்சிகளை முன்னெடுத்தது. இதன் பயனாக வருகிற 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு முன்பதிவு இல்லா சிறப்பு MEMU ரயில் இயக்கப்பட உள்ளது. பேருந்தில் பயணம் செய்ய 200 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலையில் இந்த சிறப்பு ரயிலால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.